கவின் அழுதுட்டே இருந்தா. அப்பதான் எங்க சித்தி என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பதான் கவின் சொன்னா, எங்க ஸ்கூல்ல எங்க மிஸ் என்னைய எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் பண்ணிடுறாங்க, என்னைய சும்மா கிளாஸ்ல திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்க சித்தி கோவம் வந்து, இருடி இப்பவே உங்க மிஸ்ஸை கடத்திட்டு வந்துடலாம். அப்பதான் அந்த ரவுடி சித்தி சிஸ்டத்துல போட்டு ஹேக் பண்ணி பாக்குறாங்க, யாரு இது அவங்க மிஸ், இது அவங்க மிஸ், இது அவங்க மிஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியா கவினோட மிஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடி சித்தி அவங்க பாய்ஸ் 2 பேர் இறக்கி, கவினோட மிஸ் இந்த உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் இப்பவே கடத்தி கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டாங்க. அவனுக்கு 2 பேரும் சொல்றானுங்க, இதெல்லாம் சப்பா மேட்ரு, இப்பவே கொண்டு வந்து நிறுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டானுங்க. ஆக்சுவலி கவினோட மிஸ் யாருன்னா என்னோட தங்கச்சிங்க. என்னோட தங்கச்சி தான் கவினோட மிஸ். என் தங்கச்சி கிட்ட போயிட்டு இவனுக்கு 2 பேரும், ஏமா இன்னைக்கு ஒரு நாள் உங்க அண்ணன் உன்னைய கார்ல கூட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட சொன்னாருமா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி நைஸ் பண்ணி கூட்டு போயிட்டானுங்க. பாதி தூரம் போனதும் மயக்கமா இருந்த மூக்கல வச்சு அமைக்கி தூக்கின்னு போய் தள்ளிட்டானுங்க அந்த ரவுடி சித்தி கிட்ட. ஏ கவினே, இவதான் உங்க மிஸ்ஸா பார் அப்படின்னு சொன்னோடனே, ஆமா இவதாமா எங்க மிஸ் அப்படின்னு கவின் சொன்ன உடனே சொம்புல இருந்த பழைய அழுக்கு தண்ணி எடுத்து என் தங்கச்சி மூஞ்சில தெளிச்சு விட்டாங்க. அவளும் எந்திரிச்சு, ஐயோ நான் இப்ப எங்க இருக்கேன் இருக்குன்னு தெரியல அப்படின்னு திருன்னு முழிக்கிறா. அப்பதான் ரவுடி சித்தி கேட்டாங்க, என் பொண்ணு ஸ்கூல்ல ஃபெயில் ஆன கூட நீ பாஸ் தான் போடணும், நீ எப்படி ஃபெயில் போடலாம் அப்படின்னு என் தங்கச்சியை மிரட்டனோட என் தங்கச்சியில இரு அண்ணனை போய் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அண்ணா எரும மாடு மாதிரி கத்தி கூப்பிட்டது என் காதுல எனக்கு கேட்டுருச்சுங்க. கண்டிப்பா இது என் தங்கச்சி வாய்ஸ் தான், ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நரேஷ் தாவுடா. அங்க போயிட்டு என் தங்கச்சி இருக்கிற நிலைமைய பார்த்த உடனே, ஐயோ கடவுளே, தங்கச்சி அண்ணா நான் உன்னைய காப்பாத்துறேன் அப்படின்னு தங்கச்சி கையை நான் பிடிச்ச உடனே ரவுடி பசங்க என்னைய பிடிச்சாங்க. தங்கச்சி எந்திரிச்சு ஓடிட்டா. டே ரவுடி பசங்களா, என்னை சீண்டி பார்க்காதீங்க, ஆக்சுவலி நான் வந்துட்டு கும்ஃபு, கராத்தா, மங்காத்தா, மாரியாத்தா எல்லாமே கத்து வச்சுக்கிறேன்டா. இது அத்தனை வித்தைகளையும் கத்து கொடுத்தது எங்க மாஸ்டர் இவர் தான் அஸ்வித் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை தூக்கி போய் உட்கார வச்சு கும்மாங்குத்து குத்துறானுங்க. ரவுடி சித்தி எந்திரிச்சு வந்து ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்துங்க, எவ்வளவு வேணா அடிங்கடா, என் உடம்புக்கு தாங்குற சக்தி இருக்குடா. பட் ஆனா என் தங்கச்சி இவங்க கிட்ட மாட்டி விட்டு ஓட்டா பாருங்க, அதாங்க என்னால தாங்க முடியல.